அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இன்றைய தினம் நம்முடைய தேசத்திலே குஜராத் என்ற மாநிலத்திலே அஹ்மதாபாத்தினுடைய விமான நிலையத்திலிருந்து லண்டனை நோக்கி கிளம்பிய ஒரு விமானம் சில காரணங்களினால் ஒரு பல் மருத்துவமனையினுடைய தங்கு விடுதியிலே விழுந்து எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடிய இந்த ஒரு சம்பவம் நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா மக்களையும் துயரத்திலே ஆழ்த்தியிருக்கின்றது. கிட்டத்தட்ட 200 பயணிகள், 200க்கும் மேற்பட்ட பயணிகள் அதிலே லண்டனை நோக்கி பிரயாணித்திருக்கின்றார்கள். பெரும் பெரும் கோடீஸ்வரர்கள் கிட்டத்தட்ட 16 முதல் 18 மணி நேரம் பிரயாணிக்கக்கூடிய இந்த பிரயாணத்தினுடைய ஒரு சில நிமிடங்களிலேயே அந்த இடத்திலே அதில் இருக்கக்கூடிய மொத்த மக்களும் மரணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட 18 மணி நேரம் பிரயாணிப்பதற்கு 1 லட்சம் லிட்டர் ஏர் பெட்ரோல் தேவைப்படுது. சாதாரண பெட்ரோலு 1 லிட்டர் பெட்ரோலு என்ன செய்யும்? சும்மா போட்டாலே பற்றிக்கிட்டு எரியும். கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட நம் உறவுகள், நம் உயிர்கள் அதில் அமர்ந்து பிரயாணிக்கக்கூடிய அந்த சமயத்தில் 1 லட்சம் லிட்டர் பெட்ரோலும் ஒன்றாக பற்றி எரிந்திருக்கும் சமயத்திலே அவர்கள் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டத்தை அவர்கள் அடைந்திருப்பார்கள். கரிக்கட்டைகளாக ஆகிவிட்டதை நாம் பார்த்திருப்போம். யாரை குறை சொல்வதென்று தெரியவில்லை. சிலர் கூறுகின்றார்கள் 2 என்ஜின்லே ஒன்றா பறவை வந்து மாட்டிக்கிச்சு அப்படிங்கிறாங்க. சிலர் வேறு வேறு காரணங்களை சொல்கின்றார்கள். நாம் வேணால் சில காரணங்களை பேசிக்கொள்ளலாம் என்று நம்முடைய தேசமே ஒரு துயரத்திலே இருக்கின்றது. எல்லாருமே கவலைப்படுறோம். அதை பார்த்துவிட்டு சில பேர் கண்ணீர் வடிக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இதிலேயும் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு வருத்தத்திலேயும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருக்கின்றான். என்ன ஆறுதல் என்றால், ஒரே ஒரு நபர், ரமேஷ் என்ற ஒரே ஒரு நபர் மட்டும் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் வழியாக திறந்து வெளியில் குதிச்சிருக்கிறார். சில காயங்களோடு அவர் தப்பித்திருக்கின்றார். அல்லாஹ் அவருக்கு அருள் புரியட்டும். தப்பிச்சு என்ன செய்கிறார்? நடந்து வர்றார். அந்த காட்சியையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். இவ்வளவு பேர் மரணித்த ஒரு துக்கமான ஒரு நிலை ஒரு பக்கம் இருக்க, அந்த மிகப்பெரிய துக்கத்திலே ஒரு ஆறுதல் கிடைத்ததை போன்று ஒரு மனிதன் அங்கே உயிர் பெற்று வந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமிக்கவர்களே, இந்த இடத்திலே நாம் படிப்பினை பெறக்கூடிய படிப்பினை என்னவென்றால், உலக வாழ்க்கை என்பது மனிதனுக்கு நிரந்தரமானது கிடையாது. மரணம் என்பது மனிதனுடைய கழுத்திலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. அது பணக்காரன் ஏழை என்று பிரித்து பார்ப்பது கிடையாது. அது இந்த இடத்திலே தான் கிடைக்கும், இந்த இடத்திலே தான் கிடைக்காது என்ற இடம் பொருள் ஏவல் எதுவும் அதற்கு கிடையாது. யார் எப்பொழுது எந்த நிலையிலே மரணிப்பார்கள், யார் எப்பொழுது அந்த மரணத்திலே இருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என்ற அந்த மரண புத்தகத்தை பற்றிய செய்தி நம்மிடம் கிடையாது. நம்மள்கிட்ட இருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அப்போ மனிதனுக்கு மரணம் திடீரென்று வரக்கூடியது. நாம் பணக்காரனாக இருக்கும் பொழுது உயிரை வாங்கப்படுவோம், ஏழையாக இருக்கும்போது வாங்கப்படுவோம், மேலே பறந்து கொண்டு இருக்கும் பொழுதும் வாங்கப்படுவோம், கீழே நடந்து கொண்டு இருக்கும் போதும் வாங்கப்படுவோம். நாம் எங்கே எப்படி மரணிப்போம் என்று நமக்கு தெரியாது. மரணம் என்பது வந்துடும். அதே போன்று இவ்வளவு பெரிய 1 லட்சம் லிட்டர் பெட்ரோலையும் தாண்டி, அது ஏர் பெட்ரோலையும் தாண்டி அவ்வளவு தூரம், கிட்டத்தட்ட 1000 அடி பறந்துருக்கும். அது அவ்வளோதான். அவ்வளவு தூரத்திலே இருந்து கீழே இறங்கி ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் அது யாருடைய ஒரு நிலை? யாருக்கு தெரியும்? கவலையான ஒரு நிலை என்று நாம் எந்த செய்தியையும் நாம் யாருமே பார்க்கவில்லை. அதைத்தான் பார்க்கணும். இப்போ நம்ம பெறக்கூடிய படிப்பினை என்ன? இப்போ நமக்கு நிரந்தரம் இல்லாத ஒன்று மரண மாலை நம்முடைய கழுத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, இருக்கும் வரைக்கும் இருப்பவர்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருக்கும் வரைக்கும் எல்லோருக்கும் நல்லதையே செய்ய வேண்டும்.
எல்லோருடைய கஷ்டத்தின் மீதும் நாம் அக்கறைப்பட வேண்டும். யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டார், எத்தனையோ பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இன்று எந்த அளவிற்கு விற்பனர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால், குஜராத்தினுடைய பொருளாதாரம் சிறிது ஆட்டம் கண்டுவிடும் என்று சொல்லுகின்றார்கள். அவ்வளோ பெரிய பணக்காரர்களாக அங்கே நினைஞ்சிருக்காங்க, பிரயாணித்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் மட்டும் 54 பேர். அப்போ எப்படி பாதிக்கும்? இனிமேல் அகமதாபாத் ஏர்போர்ட்டுக்கு போகிறதுக்கே பயப்படுவான் எல்லாரும், அப்படிதானே? ஏன்னா மனிதனுடைய மனநிலை அது. அந்த அளவிற்கு பொருளாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ சகோதரர்களே, இருக்கின்ற வரைக்கும் எல்லோருடனும் ஒற்றுமையாக, சந்தோஷமாக, பாசமாக, அன்பாக, அண்ணன், தம்பி, மாமா, மச்சான், பக்கத்து வீடு, மேல் வீடு, கீழ் வீடு, அண்டை வீட்டுக்காரர்கள், நம்முடைய தெருவிலே உள்ளவர்கள், அதை போன்று நம்முடைய மொஹல்லாவிலே உள்ளவர்கள், ஏனைய மதத்தை சார்ந்தவர்கள், எல்லோரோடும் அன்போடும் பாசத்தோடும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யக்கூடியவர்களாக நம்ம வாழணும். ஏன்னா மரணம் எப்போ வரும் நம்மளுக்கு தெரியாது, எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியாது, எவ்வளவு நாள் நம்ம இருப்போம் தெரியாது, நம்ம சேர்த்து வச்ச பொருளை எப்படி நாம் வைத்து அதை பாதுகாப்போம் என்பது நமக்கு தெரியாது. அதனால் இது போன்ற சம்பவங்களை அல்லாஹ் நடத்துகின்றான் என்றால் கற்பனைக்கு எட்டாத ஒரு சம்பவம் நடந்திருக்கின்றது. ஏன் அப்படின்னா, உலகத்தில் இருக்கக்கூடியவங்க படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான். கண்ணியத்திற்குரிய உறவுகளே, இறைவனுக்கு அல்லாஹிற்கு பயந்து பிறருக்கு அவனுடைய படைப்பினங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மக்களாக வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள்வானாக. வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.